ஸோ இப்போ டிடிவி கூட இந்த பக்கம் வந்துட்டாரு, ஏடிஎம்கே கூட. அதுவுமே வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. வரதான் செய்யும். அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க? இன்னொரு ஒரு செங்கோட்டையின் மூலமா டிவிகே கூட கிட்ட போறாரு, திமுக சார்பா பேசிட்டு இருக்காரு. சிலதெல்லாம் ஏன் கரூர் சம்பவத்தை கரெக்டா தானே போலீஸ் கையாண்டாங்கன்னாரு. முதல் நாள்ல இருந்து அந்த கருத்து சொன்னாரு. அப்ப ஆளு திமுகவோட டைப் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி இல்லை, திமுக கிட்ட போயிருந்தாருன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அண்ணா திமுகவால் அடையாளப்படுத்தப்பட்டவர், இந்த ரத்தத்திலே ஊறி இருக்கிற மாதிரி அவர் அண்ணா திமுககாரர். என்னதான் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சா கூட அங்கே போயிருந்தாலும் விமர்சனம் இதை விட கடுமையா எடப்பாடிட்டு இருந்து வந்திருக்கும். பேர்லயே ஜெயலலிதா அம்மா, அந்த அம்மா படத்தை வச்சிருக்கிறாங்க கொடியில, கட்சியில அந்த அம்மா பேர் சேர்ந்துட்டு மேடையில் என்ன நானும் 3/4 மணி நேரமா பாக்குறேன், ஒருத்தரோட ஜெயலலிதா பேரே சொல்லலன்னு இவர் கேட்க முடியுமா? சரி, அப்படி ஜெயலலிதாவே விட்டுட்டு போற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னு விமர்சனம் இதை விட கடுமையா வந்திருக்கும். அடுத்த ஆப்ஷன் தாவேக்கா கூட போறது. செங்கோட்டையினதுக்கான ஏற்பாடுல இருந்தார். இவர் அதை மறுக்காதது மாதிரியே சொல்லிட்டு இருந்தார். வரையெல்லாம் சொல்லல. விஜய் ஒரு சக்தியா வருவார்னு சொன்னார். சக்தியா வருவாருன்னு, எம்ஜிஆர் மேல வருவார் நான் சொல்லலன்ட்டார். இன்னைக்கு விஜயகாந்த் மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னார். அவரும் கொஞ்சம் கவனமா தான் வார்த்தையில போட்டார்.